நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்பதான் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வரும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா ரவை ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமா ஆட் பண்ணாதீங்க, கட்டி கட்டியா ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. மொத்த ரவையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. மொத்தமா ஆட் பண்ண உடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி ஆகாம நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துருங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி வந்த உடனே மூடி போட்டு மூடிடுங்க. சிம் ஃப்ளேமில் 5 to 6 minutes போல் இருக்கட்டும். மினிட்ஸ் போல் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு ஜீ விட்டுக்கோங்க. அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைக்கும் நீங்கள் அடிக்கடி இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி டயர்ட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.